தீபாவளிக்கு சொந்த ஊர் சென்றவர்கள் விடுமுறை முடிந்த நிலையில் சென்னையை நோக்கி வருவதால் வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னைக்கு படையெடுக்கக்கூடிய மக்களால் போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கு, வாகனங்கள் எவ்வளவு தூரம் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, விவரங்கள். தீபாவளி பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு கடந்த 4 நாள் தொடர் விடுமுறை காரணமாக நாம் இருக்கக்கூடிய பகுதி விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி. இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து, அதாவது கடந்த 3 தினங்களில் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முதல் நாள் 3 தினங்களில் 1,39,450 வாகனங்களில் மக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி சென்றனர். மீண்டும் பார்த்தீங்கன்னா விடுமுறை, அதாவது தீபாவளி விடுமுறை கொண்டாடிவிட்டு தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் நாளை மீண்டும் பனி நாள் என்பதனால் தற்போது ஆயிரக்கணக்கான ஒரு வாகனங்களில் கார்களில் மக்கள் தென் மாவட்ட பகுதிகளிலிருந்து சென்னை நோக்கி படையெடுத்து வரும் காட்சியை தான் நம் ஒளிப்பதிவாளர் அருண்குமார் காட்டி வருகிறார். நம்ம இருக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா இதுவரை தற்போது 5 மணி நிலவரப்படி இதுவரை 24,500 பேர் வாகனங்களில் இந்த சுங்கச்சாவடி கடந்து சென்றுள்ளனர். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியிலிருந்து இருபுறமும், அதாவது இந்த சுங்கச்சாவடி சென்னை மார்க்கத்திலும் பார்த்தீங்கன்னா அங்கே விக்கிரவாண்டி அண்ணா சாலை என்ற இடத்துல அண்ணா சிலை அருகே மேம்பால பணி நடைபெறுவது. அதனால் அந்த பகுதியிலும் ஒரு 500 மீட்டர் அளவுக்கு வாகனங்கள் சுங்கச்சாவடியை முட்டியவாறு அணிவகுத்து நிற்கின்ற காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி பகுதியிலிருந்து அழுக்குப்பாலம் என்ற அந்த ஒரு 500 மீட்டர் தூரம், அதாவது கும்பகோணம் சாலை பிரியக்கூடிய பகுதி வரை பார்க்கணும் கார்கள் அணிவகுத்து நின்று வருவதை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. வாகனங்கள் தென் மாவட்ட பகுதியிலிருந்து விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை நோக்கி ஆயிரக்கணக்கான சாரையாக வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த சுங்கச்சாவடியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 6 வழித்தடங்கள் செல்லும். தற்போது கூடுதலாக 2 வழித்தடங்கள் திறக்கப்பட்டு 8 வழித்தடங்கள் தற்போது வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு வழிநெடுக்கிலும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் 18 இடங்களில் அங்கே போலீசார் நிறுத்தப்பட்டு அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணிகள் ஈடுபட்டு வரையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி வெறும் கார் அதிக அளவு அணிவகுத்து நிற்கும் காட்சியை நம் ஒளிப்பதிவாளர் காட்டி வருகிறார். அந்த காட்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய ஏதாவது சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கா? அது தொடர்பாக என்ன தகவல் இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த சுங்கச்சாவடியில் 6 வழித்தடங்களில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது திருச்சி மார்க்கத்தில் சென்னை செல்லக்கூடிய பகுதிகளில் 8 வழித்தடங்களில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு தற்போது அந்த ஊழியர்களும் அங்கேயே நின்று விரைவாக வாகனங்களை அனுமதித்து வருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடிக்கு அருகே சுமார் ஒரு 700 மீட்டர் தொலைவில் தான் எங்கே ஒரு மேம்பால பணி நடைபெறுகிறது. அதாவது சென்னை மார்க்கத்தில் அங்கு அந்த மேம்பால பணி இடத்துல போக்குவரத்தில் தற்போது நெரிசல் ஏற்பட்டுள்ளதை நம்மால் தெரியுது. ஆனால் போக்குவரத்து அங்கு 500 மீட்டர் அளவுக்கு நீண்ட கார்கள் அணிவகுத்து நிற்பதனால சுங்கச்சாவடி வரைவருமே வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தி வருகிறார். தொடர்ந்து இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் அளவிற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து, குறிப்பாக கார்கள் அதிக அளவு தற்போது இந்த பகுதியில் நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதனை சரி செய்யும் போக்கில் தான் இந்த அதாவது முக்கிய சந்திப்புகள் போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறை காவல் நிலைய போலீசாரும் இங்கு நிறுத்தப்பட்டு ஈடுபட்டு வரும் காட்சியை தான் முடிகிறது. சிவச்சந்திரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.